திருநெல்வேலி ஜங்ஷன் மாநகராட்சியில் டவுன் பகுதியில், அதாவது நயினார் குளத்தை சுற்றி ஸ்மார்ட் சிட்டியின் மூலமாக ஒரு பார்க் கட்ட உள்ளது. இந்த பார்க் இன்றைக்கி பார் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளவு ஸ்டிக்கர் தான். இங்கே பாருங்கள், மானிட்டர். நான் பொய் சொல்லலை. இங்கே பாருங்கள், கரைகளை பாருங்கள், பிக்சர், குப்பைகள். இங்கே பாருங்கள், விளம்பரம் செய்யாதே மாநகராட்சி. ஆனால் இங்கே பாருங்கள், அடித்து சரக்கு கூட மிச்சம் இருக்குது. என்ன நிலைமைன்னு பார்த்துக்கோங்க. இங்கே இது ஒரு இல்லை, இது ஒரு இடத்துலன்னா நான் சொல்ல மாட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், திறந்த வழி பாராக இருக்குது. இதை குடிக்கிறதுனால கூட ஒன்றும் சொல்லலை. இதனால் ஏதாவது அசம்பாவிதங்கள் ரோட்டில் நடக்கிறதுனால நடந்துட்டுனா என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாரு. தயவு செய்து இது பார்க்குற மாநகராட்சி நிர்வாகம், அதே போல் அரசு துறை இயந்திரங்கள், இது சம்மந்தப்பட்ட எல்லாருமே இந்த நிலைமையை கட்டுப்படுத்தணும். ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள், அதே போல் ரெகுலரான கண்காணிப்புகள் இருக்கணும். இல்லைன்னா இது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் ஒரு இதை தான் காட்டுது, சுகாதாரத்தை சீர்கேட்டை தான் காட்டுது. அதனால் இதை பார்க்குற ஒவ்வொருவரும் சம்பந்தப்பட்ட திருநெல்வேலியை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள், பத்திரிகையாளர்கள், அரசு ஊழியர்களுக்கு இதை அனுப்பி இதுக்கு ஒரு ஆவண நல்ல முடிவு எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பார்க்குக்கு குழந்தைகளை பெரியவங்களை கூட்டிகிட்டு வர ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னக்கூட்டியே இது நடக்குது. இங்கே செயல்பாட்டுக்கு பார்க் வந்துட்டான்னு தெரியல, அதுக்கு முன்னக்கூட்டியே இது நடந்துருச்சு. பார்க் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடியே பார் ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் இதை கண்காணித்து இந்த இடத்தையே ஒரு நல்ல மின்விளக்குகள் போட்டு எந்த விதமான தவறுகள் செய்யாத வண்ணம் பாதுகாக்கணும். திருநெல்வேலி மக்கள் நல்லா இருக்கணும். இதை பார்க்குற அரசியல்வாதிகள், நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த திருநெல்வேலி நண்பர்களுக்கு அனுப்புங்க, அதிகாரிகளுக்கு அனுப்புங்க. நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை. இப்படி ஒரு தவறு நடக்குது, அதை திருத்தி கொண்டால் ஆபத்திலிருந்து விடுபடலாம். அவ்வளோதான். சுத்தமாக அறவழியில் நல்மொழியில் தான் நான் சொல்கிறேன். இதை புரிந்து கொண்டு நன்மை பயக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதை சரி செய்யணும். நன்றி.